தீபாவளி முடிஞ்ச கையோட தடார் கிடார்னு எந்திரிச்சு இன்னும் 30 நாள்ல வரப்போற ஒரு முக்கியமான போட்டிக்கு அதிரடியா ஆயத்தமாயிட்டேன். அது என்னன்னா, இருங்க வேலைக்கு போயிட்டுன்னு சொல்றேன். ஏய், இதோ பண்ணிட்டேன். மேலே ஒற்றை அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு போல. பனி முடிஞ்சதும் புதுசாக கட்டின பாலத்தில் ஏறி பக்குவமாக படம் எடுத்துக்கிட்டே பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டேன். வந்ததும் உணவு அருந்திய கையோட அலைபேசியில் அலாரத்தை வச்சு அலேக்கா படுத்து ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. பொறுமையை எந்திரிச்சு ஒரு கோப்பை நிறைய குழம்பிய குடிச்சிட்டு தயாராகி பயிற்சிக்காக பந்தய சாலைக்கு வந்தாச்சு. இந்த கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு ஆகாது. மங்களகரமா மஞ்சள் நிற விளக்குக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு மணிக்கட்டு தோள்பட்டுன்னு பயிற்சிக்கு தேவையான முக்கியமான பாகங்களை பலப்படுத்தியாச்சு. சில நொடி டெட்டாங் முடிஞ்சதும் ஆரம்பமே அசத்த வேணான்னு அழகா கொஞ்சம் ஸ்கேப்லா புல்லப்ஸ் பண்ணிட்டு முக்கியமான புள்ளிக்கு வந்தாச்சு. அது என்னன்னா மசில் அப். அது முடிஞ்ச கையோட புல்லப்ஸ், ஸ்குவாட்ஸ், அங்கேருந்த ஊர் பெரியவர்கிட்ட அனுமதி வாங்கி டிப்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ்லாம் பண்ணி முடிக்கிறக்குள்ள ஒன்றும் இல்லை, போக போக சரியாயிரும். இறுதியாக சில மசிலை போட முடிக்கலாம்னு பார்த்தா அண்ணன் பாணியில் சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை ராச்சா. சுட்டாதான் நெருப்பு, பட்டாதான் பொறுப்புங்கிற கோட்பாடின்படி வலி வந்ததுக்கு அப்புறம் தான் வார்மப்பை இன்னும் வீரியமா பண்ணிருக்கலாம்னு தோணுது. அதனால மறுபடியும் ஒரு சிறு வார்மப். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை எதுக்கு பண்றேன்னு தானே கேக்குறீங்க. இன்னும் சரியா 30 நாள்ல கோவால நடக்கவிருக்கும் ஒரு தாங்குதிறன், அதாவது என்டியூரன்ஸ் காம்படிஷன்ல அட்வான்ஸ் லெவல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். எனவே அதை முன்னிட்டு தொடர்ந்து 30 நாளும் காணொலி பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவரும் நாட்கள்ல பயிற்சி கடுமையா இருக்கிற காரணத்தினால இரவு உணவு சாப்பிட்டதும் ஃபிஷ் ஆயிலி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது உங்க தசை வலி விரைவில் குணமடைய உதவும். இதை நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஜோஷுவா 38 டைப் பண்ணிட்டு கடையில போய் காசு கொடுத்து வாங்குங்க. அங்க போய் என் பேரை சொன்னா தள்ளுபடி எல்லாம் கிடைக்காது. தவடாவை சேர்த்து 2 அடி தான் கிடைக்கும். நாளைக்கு பார்க்கலாம். நல்லபடியா இருங்க.